நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளவு அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். ஆனா இது அத்தனையும் என்னை மேலும் மேலும் இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறது, தன்மைப்படுத்தி இருக்கிறது. இன்னும் எனக்கு வேகமாக முன்னேறணும் அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு இதுக்கு முன்னாடி யாரோ என்னென்னமோ பழி போட்டாங்க, அபாண்டமான பழிகள்லாம் போட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் இப்படிதான் தட்டிட்டு போயிடுவேன் நான். ஆனா உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான், இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும். இப்படியெல்லாம் அபாண்டமான வார்த்தைகள்லாம் அது மட்டும்தான் எனக்கு தாங்க முடியும். அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அதனால இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஏன் நீங்க யாருமே எந்த கவலைப்பட வேண்டாம். இந்த பொறுப்பு இப்படி மாத்திட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கலாம் கிடையாது. அடுத்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு லெட்டர், நீங்க தான் தொடருவீங்க, லெட்டர் வரும். அதனால தைரியமா போங்க, எதுவுமே ஆக போறதில்லை. ஏன்னா எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்குது. இந்த டீமை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த டீமால தான் இப்போ இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தியது. யாரால? இந்த டீம் தான். இவங்க தான் பண்ணிருக்கிறாங்க. ஏன் இந்த டீம் வச்சுட்டு நான் அடுத்தது ஆட்சிக்கு வர முடியாதா என்ன? நிச்சயமா வர முடியும். இந்த டீமை கெடுக்கிறதுக்கு அதெல்லாம் சூழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு, ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அது உறுதியா நாங்க உறுதியோடு நம்ம என்னென்ன குழப்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம். வெளியில போனவங்க, துரோகம் பண்ணவங்க, அது பண்ணவங்க, எது பண்ணவங்கலாம் லெட்டர் அசிங்கமா இருக்கு, பார்த்துக்கலாம். அதனால நீங்கள் உறுதி ஏற்று களத்தில் இறங்குங்கள், வேகமாக இறங்க வேண்டும். இது ஒரு செயல் திட்டம். இதற்கு பிறகு அடுத்த செயல் திட்டம், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா ஒரு செயல் திட்டம் இருக்குது, அதையும் அடுத்த கொடுக்க போறோம். அது இல்லாம நம்முடைய உரிமை மீட்பு பயணம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம். அதனால நீங்க மாட்டும் வேகமா பண்ணுங்க, யாருக்கிட்டையும் சண்டை வம்பு கும்பிட்டுலாம் போக வேண்டாம். நீங்க ஏன்னா நீங்க அதெல்லாம் தட்டிட்டு போயிடுங்க. யாராவது வந்தாங்கன்னா தட்டிட்டு போயிடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே ஆக போறது இல்லை. நம்ம மாட்டம் போவோம், நம்ம தான் இங்க இருக்கிறோம், நம்ம தான் செய்ய போறோம். அதனால இதை நீங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு நம்ம வேகமா நம்ம முன்னேற வேண்டும். அதற்கு நீங்க தான் எல்லாமே நீங்க பணியாற்றணும், வேலை செய்யணும். நான் காலையில கூட சொன்னேன், யூ ஆர் நாட் மை சபார்டினேட்ஸ், யூ ஆர் மை கொலீக்ஸ். அதாவது நீங்கள் எனக்கு அடிபடிந்தவர்கள் கிடையாது, நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். உங்களோடு தோளோடு தோள் நின்று நாம் அணுகுவோம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். உறுதி வெற்றி, அதுல மாற்று கருத்து கிடையாது. வெற்றி பெறுவோம். ஏன்னா நானும் உங்களை போன்ற ஒரு அடிமட்ட தொண்டனாகத்தான் இன்னைக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க, நீங்க கொடுத்த பொறுப்பு அதெல்லாம். அதனால அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் எனக்கு கடமை என்ன, நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளவு திட்டங்கள் என்கிட்ட இருக்குது, எவ்வளவு செயல் திட்டங்கள் இருக்கிறது. இப்போ அதை செயல்படுத்துவதற்கு சுதந்திரமும் இருக்கு எனக்கு. மாநாட்டை மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்தணும். 1.5 மாசத்துல ஏன் நம்ம கட்சி அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியாதா, நம்ம ஆட்சிக்கு வர முடியாதா? திட்டமிட்டு நம்ம செய்வோம், திட்டமிட்டு பிளான் பண்ணி நம்ம செய்ய போறோம். அதுக்கு தயாராக இருங்க. தயாரா நீங்க? நான் தயாரா இருக்கிறேன், துடிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு பார்க்கலாம். அதுக்கான எனக்கு அதுக்கு முன்பு களத்துல நம்முடைய இளம் சிங்கங்கள் நிறைய இருக்கணும். என் தங்கைகள், என் தம்பிகள், என் அண்ணன்மார்கள், தங்கைமார்கள் எல்லாம் என்ன வச்சிருக்கணும், இந்த கார்டை வச்சிருக்கணும். டக்கு கொடுத்து அதுல எங்களுக்கு திருப்பி கொடுங்க ஃபீட்பேக். அதை ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிட்டே போட்டு அப்புறம் அப்ளிகேஷன்ல சேர்த்து விட்டுருவோம்.
அதனால யாரும் அது அப்ளிகேஷன் மூலியமா ரெனியூ பண்ணிக்கலாம் தகவல் எல்லாமே ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம் அதெல்லாம். அதனால இதையெல்லாம் வேகமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என உங்களை பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. இப்போ அந்த காடு எல்லாம் அங்கேயே அப்படியே உட்காந்துருங்க, அமைதியா அங்கேயே உட்காருங்க. இப்ப எல்லாம் அதான் ஒரு மாவட்ட செயலாளர் வாங்க. உங்ககிட்ட நான் அந்த கார்டு நான் கொடுத்துறேன். நான் மீதி கார்டுலாம் நீங்க பனையூர் ஆபீஸ்ல போய் வாங்கிக்க. இன்னொன்னு இந்த ஒரு தொகுதி இருக்கு, இப்போ திருப்பத்தூர் தொகுதி இருக்கு. திருப்பத்தூர் தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் உறுப்பினர்கள் முதல் கட்டத்துல. அதாவது உங்களுக்கு 1.5 லட்சம் வேணுமா கூட கார்டு எல்லாமே கார்டு நிறைய இருக்கு. அதுல கார்டுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனா எல்லாம் உண்மையா இருக்கணும். அதுல என்ன, திருப்பத்தூர்ல ஒரு 300 கிராமம்னா 300 கிராமத்துல இந்த கிராமத்துல இவ்வளவு உறுப்பினர் சேர்க்கணும்னு மைக்ரோ லெவல்ல சொல்லியிருக்கிறோம். சும்மா போய் கொடுக்கறது கிடையாது. மைக்ரோ லெவலில் பிளான் பண்ணி இந்த கிராமத்துல இவ்வளவு ஓட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம், இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லிதான் அனுப்ப போறோம். அதனால அதை கடைபிடித்து எல்லாம் நீங்க அப்படியே அமைதியா உட்காருங்க. மாவட்ட செயலாளர்ல நான் இப்போ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கதான் நிக்க போறேன். யாராவது போட்டோ எடுத்தோம்னா அடிச்சு பிடிச்சுன்னா வர வேண்டாம். நம்ம நிர்மல் உங்களுக்கு காஃபி, வடை, போண்டா, கிச்சடி ரெடியா இருக்குதா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாப்ல நம்ம மீச. அதனால அதை நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு கூட வாங்க. நல்ல ஜாகிரதையா போயிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. நன்றி.